உங்களோட பெர்சனலான நட்சத்திரத்துக்கு உரிய ஓரையை எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் ஒரு தெய்வத்தை வணங்கணும். இங்கே வேற யாரும் கிடையாது, மூல முதல் கடவுளான கணபதி தான். அவரை எப்படி போய் வணங்கணும்னா, எந்த கணபதியை வணங்கினா அரசர் அடி கணபதி, அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கணபதியை போய் நீங்கள் வணங்கணும். அந்த 6 to 7 போய் அந்த சாமியை நான் சொன்ன மாதிரி 11 முறை சுற்றி வரணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, 11 முறை சுற்றி வரும்போது அந்த மரத்தை தொடக்கூடாது. ரொம்ப பேர் தொடுறாங்க, அது தொடக்கூடாது. ஏன்னா அங்கே எல்லாருமே தன்னோட கஷ்டத்தை சொல்கிறாங்க, அதுதான் வாங்கி நிற்கிது. நான் அங்கே போய் தொட்டால் என்ன ஆகும்? திரும்ப அது நமக்கு தான் வரும், ரொம்ப ஈஸியாக வரும். அதனால் மரத்தை தொடாமல் சாமி பண்ணணும். உப்பு தான் சுக்ரன், அது விளைச்சல். கடலில் பார்த்து அது விளைஞ்சிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அதனால அந்த விளைச்சல் அது. உப்பு நம்ம லட்சுமிக்கு சொல்லுவாங்க. உப்பை யாருமே கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கும் போய் பாருங்கள், கடைக்கில் பலசர கடையில் போய் பாருங்கள், உப்பு மட்டும் வெளியில் கிடக்கும். கடை மூடிட்டு போவார், உப்பு வெளியே தான் இருக்கும். ஒருத்த கூட திருட மாட்டான், எல்லா பொருளையும் திருடுவான், உப்பு திருட மாட்டான். திருடக்கூடாது. இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இந்த ராகுகால எமகண்ட காலம்னு சொல்லி அந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராகு காலத்தில் எமகண்ட காலத்தில் யாராவது இவங்களுக்கு கடன் தர வேண்டிய ஆட்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்தில் போய் நீங்கள் போய் நின்றீங்கன்னா கடனை கொடுத்துருவான். மற்ற நேரத்தில் நம்ம என்ன ராகு காலத்தை போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க செவ்வாய் நட்சத்திரக்காரங்க ராகு காலத்தில் போனீங்கன்னா உங்கள் படத்தை வசூல் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த புதன் நட்சத்திரக்காரங்க உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் குரு நாகராஜ் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு எந்த மாதிரியான பண வரவுகள், எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்தெந்த வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க ஆஸ்கஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். சார், இப்போ 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது, என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் செய்யும்போது பண வரவு அதிக அளவுக்கு வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கேதுக்குரிய நட்சத்திரங்கள் யாரெல்லாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யணும்? ஓகே, மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்களில் லக்னம் ராசிக்கு பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ தனித்தனியாக நட்சத்திரங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை 27 நட்சத்திரத்துக்கும் சொல்கிறதா இருந்தால் கொஞ்சம் லென்த்தாக போகும். அதில் நட்சத்திரங்கள் ஏற்கனவே குரூப் பிரிச்சுட்டாங்க. அதாவது கேதுவோட நட்சத்திரம், சுக்கிரனோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம் சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஸோ நம்ம அந்த குரூப் வாரியாகவே போயிடலாம். இப்போ கேதுவோட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம். யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துலேயோ இல்லை மகம் நட்சத்திரத்துலையோ இல்லாட்டி மூல நட்சத்திரத்துலையோ பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு தனவரவையும் பண வரவையும் செல்வ வளத்தையும் கொட்டி தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்கும். சரிங்களா? அப்போ அதுதான் நான் சொல்லும்போது தாராபலன் சொல்லும்போது தாரா நட்சத்திரம், அந்த தரக்கூடிய நட்சத்திரம், அந்த செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தனதாரை அப்படிங்கிறது 2வது நட்சத்திரம் தனதாரை, தனத்தை தரக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் தனத்தை அள்ளித்தரும். அதே மாதிரி மக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ நட்சத்திரம் பணத்தை அள்ளித்தரும். மூல நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம் பணத்தை அள்ளித்தரும். ஆக மொத்தம் வேற ஒன்றும் இல்லை, சுக்கிரனோட நட்சத்திரம் பணத்தை அள்ளித்தரும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இங்கே பூஜைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பூஜை தான். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே ஒரு பூஜை தான் செய்ய போகிறோம். அதே சமயம் ஒரே ஒரு கிழமையில தான் செய்ய போகிறோம். நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பல. எல்லாத்துக்கும் ஒரே கிழமை தான். இந்த 27 நட்சத்திரம் ஒரே கிழமை தான். அப்போ ஒரே ஒரு விஷயம், டைம் மட்டும் மாறும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இத்தனை மணிக்கு போய் சாமி கும்பிடணும், பரணி நட்சத்திரக்காரன் இத்தனை மணிக்கு சாமி கும்பிடணும், ரேவதி நட்சத்திரக்காரன் இத்தனை மணிக்கு சாமி கும்பிடணும். இது மட்டும் தான் செய்ய போகிறேன். பட் ஒரே வழிபாடு, அவ்வளோ பேருக்கும் பணம் கொட்ட போகுது. ஒரு வழிபாட்டில் பணம் கொட்ட போகுது 27 நட்சத்திரக்காரங்களுக்கும். டைம் மட்டும் மாறுது, மாறுது. நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, ஓரேன்னு சொல்லிட்டீங்க, பிடிச்சிக்கிட்டீங்க. கரெக்ட், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சுக்கிரனோட ஓரை, அதாவது தனம் தரக்கூடிய நட்சத்திரத்தின் ஓரையை நம்ம எடுக்கிறோம். கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை எடுக்கிறோம். ஏன் வெள்ளிக்கிழமை எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது காலபுருஷனுக்கு 2வது ராசி ரிஷப ராசி, அதோட அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன்னா வெள்ளின்னு அர்த்தம். தனம் பணம் எல்லாமே வெள்ளி தான், வெள்ளிக்கிழமை தான். ரைட்டுங்களா? அப்போ காலபுருஷனுக்கு தனகாரகனான சுக்கிரனோட கிழமையை எடுத்துக்கிட்டு உங்களோட பெர்சனலான நட்சத்திரத்துக்கு உரிய ஓரையை எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் ஒரு தெய்வத்தை வணங்கணும். இங்கே வேற யாரும் கிடையாது, மூல முதல் கடவுளான கணபதி தான். அவரை எப்படி போய் வணங்கணும்னா, எந்த கணபதியை வணங்கினா அரசர் அடி கணபதி,
அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கணபதியை போய் நீங்கள் வணங்கணும். அப்படி வணங்கும்போது என்ன என்ன மாதிரி வணங்கணும் அப்படின்னா, 2 அகல் விளக்கு, மண் விளக்கு, அகல் விளக்கு, புது விளக்கு கொண்டுட்டு போய் நீங்கள் நெய்யில் விளக்கேற்றணும். பசு நெய்யில் விளக்கேற்றிட்டு 11 சுற்று சுற்றணும். அந்த அரச மரத்தை நீங்கள் 11 சுற்று சுற்றணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா ஊர்லேயும் அரசரடி விநாயகர் இருப்பாரா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கிராமங்கள் மேக்ஸிமம் இருக்கிறார், எனக்கு விவரம் தெரிஞ்சு. அதுவும் எப்படின்னா கமாக்கரை ஓரத்துலேயே இருப்பார். கமாக்கரில் தண்ணி எடுத்து கூட விநாயகருக்கு ஊற்றலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. சில இடங்களில் டவுனில் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் எப்படியாவது அவங்க சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள எப்படி இருப்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க பணம் வரணும்னு மெனக்கிடுறாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு செஞ்சு பணம் வரணும், இல்லாட்டி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இது நான் சொல்கிறது ஸ்மார்ட் ஒர்க்கு. ஒரு கோயிலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படியாவது உங்கள் சுற்றி வட்டாரத்தில் எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமையை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டயத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாறாது. சரி, நான் சொல்கிறது எல்லா கிழமையிலையும் எல்லா வெள்ளிக்கிழமையும் டைம் மாறாது. மிஞ்சி போனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் கேப் வரும். இந்த சூரிய உதயத்தை பொறுத்து அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேணால் முன்ன பின்ன மாறலாமே தவிர மேக்ஸிமம் அந்த 1 ஹவர் அதே தான் இருக்கும். அப்போ அந்த டைம் வந்து ஒரே ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால நீங்கள் போய் சாமி கும்பிடலாம், ஈஸியாக கும்பிடலாம், ஒரு ஃபிக்ஸடாக பண்ணிக்கலாம். அப்போ வெள்ளிக்கிழமை டைம் மட்டும் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம், ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அஸ்வினி மகம் மூலத்துக்கு தனத்தை தரக்கூடிய சுக்கிரன் தான் 2வது நட்சத்திரமாக இருக்கிறதுனால சுக்கிர ஓரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை. அந்த சுக்கிர ஓரை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா காலையில் 6 to 7 வந்துடும். காலையில் 6 to 7. அந்த 6 to 7ங்கிறது சூரிய உதயத்தை பொறுத்து 6:05, 7:05ன்னு மாறும். சில சமயம் 6 மணி 10 நிமிஷத்தில் ஆரம்பிக்கும். அதான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வரும். அதை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 6 to 7 போய் அந்த சாமியை நான் சொன்ன மாதிரி 11 முறை சுற்றி வரணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா 11 முறை சுற்றி வரும்போது அந்த மரத்தை தொடக்கூடாது. ரொம்ப பேர் தொடுறாங்க, அது தொடக்கூடாது. ஏன்னா அங்கே எல்லாருமே தன்னோட கஷ்டத்தை சொல்கிறாங்க, அதுதான் வாங்கி நிற்கிது. நான் அங்கே போய் தொட்டால் என்ன ஆகும்? திரும்ப அது நமக்கு தான் வரும், ரொம்ப ஈஸியாக வரும். அதனால் மரத்தை தொடாமல் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு உங்களோட நியாயமான வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் வரும்போது வீட்டுக்கு வர்ற வழியில் ஏதாவது ஒரு கடையில் உப்பு பாக்கெட்டு, கல் உப்பு இருக்கு இல்லையா, அந்த கல் உப்பு பாக்கெட் தான் நீங்கள் வாங்கிட்டோம். இப்போ நான் பாக்கெட்டுன்னு சொல்கிறதுனால பாக்கெட்டில் போட்டுக்கிறோம் பாக்கெட்டு, இல்லாட்டி நாங்கள் படியில் அளப்பாங்க, சாக்கில் இருக்கும் படியில் அளந்து கொண்டுட்டு வர்றாங்க. உப்பு தான் சுக்கிரன், அது விளைச்சல். கடலில் பாருங்க அது விளைஞ்சிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அதனால அந்த விளைச்சல் அது உப்பு வந்து நம்ம லட்சுமிக்கு சொல்லுவாங்க. உப்பை யாருமே கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கும் போய் பாருங்கள், கடைக்கில் பலசர கடையில் போய் பாருங்கள், உப்பு மட்டும் வெளியில் கிடக்கும். மற்ற எல்லா ஜாமானும் வீட்டுக்குள்ளே உள்ளே வச்சுருப்பாங்க, உப்பு வந்து வெளியில் இருக்கும். அந்த பெரிய பலசர கடையில் நீங்கள் போய் பாருங்கள், அண்ணாச்சி உள்ளே உட்காந்து தராசில் நிறுத்து கொடுப்பாரு, உப்பு மட்டும் வெளியில் இருக்கும். கடை மூடிட்டு போவார், உப்பு வெளியே தான் இருக்கும். ஒருத்த கூட திருட மாட்டான், மற்ற எல்லா பொருளையும் திருடுவான், உப்பு திருட மாட்டான். திருடக்கூடாது, அதை கடன் வாங்கக்கூடாதுங்கிறேன். கடனே வாங்கக்கூடாதுனால திருடக்கூட மாட்டான், அதெல்லாம் அங்கே தான் இருக்கும். இப்பயும் பெரிய கடையில் போய் பாருங்கள், நாங்களாம் பார்க்குறோம், எங்கள் கிராமத்து கடையில் வெளியில் உப்பு பாக்கெட் வெளியில் தான் வச்சுருக்காரு. ஏன்னா அவன் யாருமே எடுக்க மாட்டாங்க, அதை கடன் வாங்கக்கூடாது. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் வர்ற வரைக்கும் உள்ள காலத்தில் கடன் தான் பலசரக்கு வாங்குறாங்க இல்லையா, வாங்கும்போது உப்பு சேர்த்து தான் வாங்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த கடன் தீர மாட்டேங்குது, தரித்திர நிலை உண்டாகுது. அதனால் உப்பு பாக்கெட்டை மட்டும் அந்த லிஸ்ட்டில் வாங்கக்கூடாது. அதாவது கடன் சொல்லி வாங்குற லிஸ்ட்டில் உப்பு பாக்கெட் இருக்கக்கூடாது, மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அதை மட்டும் காசு கொடுத்து வாங்கணும். அப்போ நீங்கள் வர்ற வழியில் உப்பு பாக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சிடணும். வச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த உப்பு பாக்கெட்டை திரும்ப அந்த நிறுதி மூலைன்னு சொல்லுவாங்க, அதாவது தெற்கும் மேற்கு சந்திக்கிற மூலையில் உள்ள அந்த ரூமில் கொண்டு போய் வச்சுக்கணும். சாமி கும்பிட்டு இல்லாட்டி சாமி ரூம்லேயே வச்சுக்கணும். வச்சுட்டு எப்போ உங்களுக்கு சமையலுக்கு தேவைப்படுதோ அப்போ அந்த பாக்கெட்டை கொண்டு வந்து சமையல் ரூம் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் உப்பு வாங்கிட்டு வர்ற வழி. அப்போ இப்படி வாங்கிட்டு வர்றது மூலமாக உங்கள் வீட்டில் செல்வ பலம் பெருகும். ஸோ இது அஸ்வினி மகம் மூலத்துக்கு வெள்ளிக்கிழமை காலைல 6 to 7. இப்போ 52 வாரங்கள் செய்கிறோம்னா 52 வாரங்களும் இப்போ உப்பு வாங்க அந்த மாதிரி கிடையாது, வாங்குங்க, நல்லது தானே. உங்களுக்கு பெரிய விலையும் கிடையாது. உப்பு பாக்கெட் உங்களுக்கு வந்து பாருங்க 10 ரூபா 20 ரூபா அதுக்கு மேலே போகவும் போகாது, ரொம்ப பெருசாக போகாது. அதனால நீங்கள் உப்பு பாக்கெட்டை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருங்க, அது பெருகிக்கிட்டே போகும், அதில் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி உப்புக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் பெருசாக கிடையாது. உண்மையிலே கடல் உப்புக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அதேமாதிரி ராக் சால்ட்டுக்கும் இது கிடையாது, எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஆனால் நம்ம வாங்க வேண்டியது கடல் உப்பு தான், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகே சார். சார் இப்போ கேதுக்குரிய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து காலையில் 6 to 7 சொன்னீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி சுக்கிர நட்சத்திரம் உடையவங்களுக்கு வந்து எந்த டைமில் போய் வழிபாடு செய்யலாம்? ஓகே, இப்போ சுக்கிரனோட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பரணி, பூரம், பூராடம் தான் சுக்கிரனோட நட்சத்திரம். இவர்களுக்கு 2வது நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரமா வருது. ம்ஹ்ம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். ஓகே. அப்ப சூரிய ஓரை தான் இவர்களுக்கு பணம் தரக்கூடிய ஓரை. ஓகே, ஓகே. கிழமை அதே வெள்ளிக்கிழமை தான். ம்ஹ்ம். சரிங்களா? அப்ப இந்த வெள்ளிக்கிழமையில சூரிய ஓரை எத்தனை மணிக்கு வருதுன்னா 5லிருந்து 6 மணிக்குள்ள வருது. சரி. ஸோ அந்த 5 to 6க்குள்ள நீங்க போய் இந்த சாமியை வணங்குவதன் மூலமாக, அதாவது விநாயகரை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக, உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகே சார். சரிங்களா? இப்போ வந்து சூரியனுக்குரிய நட்சத்திரக்காரங்க எந்த டைம்ல போய் வழிபடணும்? ஓகே. இப்ப சூரியனோட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். ம்ஹ்ம். இவர்களுக்கு 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திரோட நட்சத்திரம். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ம்ஹ்ம். அப்ப ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு அது பணத்தை தரக்கூடிய அந்த நட்சத்திரம். ம்ஹ்ம். இதற்குரிய ஓரைன்னா சந்திரனோட ஓரை. ஓகே. இந்த சந்திர ஓரை வெள்ளிக்கிழமையில எப்போ வருதுன்னா, காலையில 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள வருது. ம்ஹ்ம். 8 to 9 சந்திர ஓரை வருது. இந்த 8 to 9க்குள்ள நீங்க போய் இந்த அரசரடி விநாயகரை வணங்கிட்டு, அப்புறம் உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு, தன வரவு கொட்டும். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகே சார். இப்போ சந்திரனுக்குரிய நட்சத்திரக்காரங்கள் எந்த ஓரையில போய் வழிபாடு செய்யணும்? ஓகே. இப்போ ஒருவேளை ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ம்ஹ்ம். இப்போ ரோகிணியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடியது, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம். ம்ஹ்ம். இந்த அஸ்தத்துக்கு வந்து சித்திர நட்சத்திரம். திருவோணத்துக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம். சரி. ஆக செவ்வாயோட நட்சத்திரம். ஓகே. அப்போ செவ்வாய் ஓரை ஓகே. நம்ம கிழமை ஒரே நாள் தானே, வெள்ளிக்கிழமையில செவ்வாய் ஓரை வரக்கூடிய நேரத்தில். ம்ஹ்ம். அப்போ இந்த செவ்வாய் ஓரை இந்த வெள்ளிக்கிழமையில எப்போ வருது அப்படின்னா காலையில் 11 மணியில இருந்து 12 மணிக்குள்ளே வருது. ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த 11 to 12க்குள்ளே நீங்கள் போய் இந்த விநாயகரை வணங்குவதன் மூலமாக, இந்த உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பண வரவு, தன வரவு கொட்டும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே. ஷூராக நீங்கள் நம்பலாம். ஓகே சார். இப்போ வந்து செவ்வாய்க்குரிய நட்சத்திரக்காரங்க எந்த நேரத்துல போயிட்டு வழிபாடு செய்யணும்? ரைட். இப்போ இங்கே தான் ஒரு பெரிய சிக்கல் வருது. ஓகே. என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஓகே. இவர்களுக்கு தனவரவு தரக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம்ஹ்ம். திருவாதிரை, சுவாதி, சதயம். ம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஓரையில் வந்து எல்லா கோள்களுக்கும் ஓரை இருக்குது, ம்ஹ்ம். ராகுக்கு ஓரை இல்லை. ஓகே. அப்போ எந்த ஓரையில் போய் நான் சாமி கும்பிட்றது ஆஹா. அப்படின்னா, ராகுவோட காலம்னு ஒன்று இருக்குது, ராகு காலம். ஓகே. நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆஹா. இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து 3 to 4 ராகு காலம், ஆமா, ஆமா. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து 4 to 6 ராகு காலம்னு சொல்லி நம்ம மண்டையில் பதிஞ்சு வச்சுருக்கோம். ம்ஹ்ம். அது மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து ராகு காலம்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா காலையில் 10:30லேருந்து 12 மணி. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இருக்கும் ம். ஓகே. ராகு காலம். அப்போ என்ன சார் ஓரையை சொல்லிவிட்டு இங்கே ராகு காலத்துக்கு வந்துட்டீங்களே? ஏன்னா ராகு காலத்துல எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படித்தான் நம்ம சொல்லி பழகிருக்கோம். ஆனால் பாருங்களேன், திருமண தடையா நீங்கள் போய் பைரவரை போய் ராகு காலத்தில் வணங்க சொல்கிறீங்க. கடன் அடைக்கணுமா, பைரவரை போய் ராகு காலத்தில் வணங்க சொல்கிறீங்க. துர்க்கையை போய் ராகு காலத்தில் வணங்க சொல்கிறீங்க. ஸோ ராகு காலமும் சிறப்பை தரும். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ம்ஹ்ம். அப்போ நல்லா பாருங்கள், செவ்வாயோட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு காலமே சிறப்பை தரக்கூடிய, பணத்தை தரக்கூடிய காலம். அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த 10 to 12 மணிக்குள்ளே போய் நீங்கள் இந்த தெய்வத்தை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு பணம் கொட்டும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகே சார். இப்போ வந்து ராகுக்குரிய நட்சத்திரக்காரங்க எந்த ஊரில போய் வழிபாடு செய்யணும்? வெரி குட். இப்போ திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரக்காரங்களாம் ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்த வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம். ம்ஹ்ம். இது பார்த்திங்கன்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. ஓகே. இந்த குருவோட ஓரையில், அப்போ குருவோட ஓரை செவ்வாய்க்கிழமை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள வருது. ஓகே. அது 1 hour. அதெல்லாம் அதான் சொல்கிறல, சில சமயம் வெள்ளிக்கிழமையில் ஒரு 10 நிமிஷம் முன்ன பண்ண வரும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அன்னைக்குள்ள சூரிய உதயத்தை கணக்கு பண்ணிக்கணும். பார்த்துக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா ரைட்டு. இந்த காலத்தில் போய் நான் சொன்ன மாதிரி அந்த விநாயகருக்கு 2 விளக்கு போட்டு, அப்புறம் 11 முறை சுற்றி வந்து வீட்டுக்கு வரும்போது உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பை தரும். பணம் கொட்டும். இதில் மாற்றமே கிடையாது. ஓகே. இப்போ வந்து குருவோட நட்சத்திரக்காரங்க எந்த நேரத்துல போய் வழிபடணும்? ஓகே. இப்போ குருவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இதான் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் அவங்க பிறந்தவங்க தான் அது குருவோட நட்சத்திரம்னு சொல்லுவோம்.
இவர்களுக்கு தனவரவு தரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரம் தான் இவர்களுக்கு பணவரவு தனவரவை தரக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அப்படின்னா அது சனியோட நட்சத்திரம். அப்போ சனியோட ஓரை, வெள்ளிக்கிழமை சனியோட ஓரை. அப்போ சனி ஓரை எப்போ வருது? காலையில் 9 to 10. இது பாருங்க, எல்லாமே பகல்லே வந்துடுது. நல்லா பார்த்துக்கோ. அப்போ அந்த 9 to 10 நீங்கள் போய் இந்த சனி ஓரையில் போய் விநாயகரை வணங்குவதன் மூலமாகவும் அந்த 2 விளக்கு போட்டுட்டு 11 முறை சுற்றி வந்து அப்புறம் உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு தனவரவு பணவரவு கொட்டும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே. இப்போ வந்து சனிக்குரிய நட்சத்திரக்காரங்க எந்த ஓரையில போய் வழிபடணும்? ஓகே. இப்போ சனியோட நட்சத்திரம் நம்ம சொல்லிட்டோம், பூச நட்சத்திரம், அப்புறம் அனுசம், அப்புறம் உத்திரட்டாதி. ஸோ இவர்களுக்கு தனவரவு பணவரவு தரக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதனோட நட்சத்திரம். நல்லா பார்த்துங்க. ஸோ இதில் என்னென்ன நட்சத்திரம்லாம் வருதுன்னா ஆயில்ய நட்சத்திரம் வந்துடும், அப்புறம் கேட்டை நட்சத்திரம் வரும், அப்புறம் ரேவதி நட்சத்திரம் வரும். ஸோ இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு தனவரவு பணவரவு தரக்கூடிய நட்சத்திரம். ரைட்டுங்களா? அப்போ இது புதனோட நட்சத்திரம். அப்போ புதன் ஓரை. சரி. அப்போ வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய புதன் ஓரை. அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் புதன் ஓரை எப்போ வருது? காலையில் 7 to 8. ஓகே. அப்போ இந்த 7 to 8 அப்போ ஈஸி தானே நமக்கு டைம். இந்த டயத்தில் போய் நீங்கள் அவரை போய் வணங்கிட்டு உப்பு பாக்கெட் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா தனவரவு பணவரவு கொட்டு இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓகே. இப்போ புதன்குரிய நட்சத்திரக்காரங்க எந்த ஓரையில போய் வழிபடணும்? ரைட். இப்போ இங்கே ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. என்ன அப்படின்னா புதனுக்கு நட்சத்திரம் வந்து நான் சொல்லிட்டேன் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இவர்களுக்கு தனவரவு பணவரவு தரக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசுனி மகம் கேட்டை, அசுனி மகம் மூலம். இது என்னன்னா கேதுவோட நட்சத்திரம். கேதுவுக்கு ஓரை கிடையாது. நல்லா பாருங்க, ராகு மாதிரியே கேதுவுக்கு ஓரை கிடையாது. அப்போ இவர்களுக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னா யமகண்ட காலம். யமகண்ட காலத்துக்கு அந்த யமனுக்கு அதிபதி யார் வர்றாருன்னா இவர் கேது தான் வர்றாரு. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த யமகண்ட காலம் 1.5 மணி நேரம் இருக்கும். அப்போ வெள்ளிக்கிழமை யமகண்ட காலம்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் இவங்க போய் இந்த விநாயகரை வணங்கலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இந்த ராகு காலம் யமகண்ட காலம்னு சொல்லி அந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராகு காலத்தில் யமகண்ட காலத்தில் யாராவது இவங்களுக்கு கடன் தர வேண்டிய ஆட்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்தில் போய் நீங்கள் போய் நின்னீங்கன்னா கடனை கொடுத்துருவான், திருப்பி கொடுத்துருவான். சரி. மற்ற நேரத்தில் நம்ம என்ன ராகு காலத்தை போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க செவ்வாய் நட்சத்திரங்கள் ராகு காலத்தில் போகணும். போனீங்கன்னா உங்கள் பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த புதனோட நட்சத்திரக்காரங்க யமகண்ட காலத்தில் போனீங்கன்னா பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை பூரா வாங்கிட்டு வந்துடலாம். அதான் பணம் கொட்டுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் கேதுவோட அந்த கணக்கு டைம் இருக்கு இல்லையா, 3:30 மணிலேருந்து 4:30 மணி அதிகாலையில் அந்த டயத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலையில் வந்து 3 மணிலேருந்து 3:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சாயங்காலமும் இருக்குது. அப்போ இந்த 2 டயத்தில் எது வேணாலும் ஒன்று பயன்படுத்தலாம். ஆனால் அதிகாலையில் பயன்படுத்துறது ரொம்ப சிரமம். ஏன்னா 3 to 4 அங்கே போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த ஈவினிங் வரக்கூடிய 3 மணிலேருந்து 4:30 மணி, நான் 3:30லேருந்து 4 சொன்னேன் தப்பு, 3 மணிலேருந்து 4:30 மணி 1.5 மணி நேரம் அந்த ஈவினிங் டயத்தில் போய் இந்த விநாயகரை வணங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். பணம் கொட்டு. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஷூராக நீங்கள் நம்பலாம். ஓகே சார். இப்போ 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்தெந்த நேரத்தில் வழிபடணும் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அதுவும் நீங்கள் சொன்னது ஆச்சரியமாக இருந்துச்சு. ராகு கேதுக்கு வந்து இந்த யமகண்ட காலம், ராகு காலத்தில் போய் வழிபடணும் அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஒரு புது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி மேடம். நீங்கள் இதை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கணும். கொட்டுற பணத்தை சேமித்து வைக்கிற மூலமாக நீங்கள் பெரும் பணக்காரராக வரணும். அது வந்து என்னோடய ஆசையாக இருக்குது. என்னோடய ஆசையும் அதுதான். ஸோ இந்த ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்கள் அடுத்த வருஷம் பார்க்கும்போது ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்கள் அத்தனை பேருமே பணக்காரர்களாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது என்னோட ஆசையாகவும் இருக்குது. மகிழ்ச்சி. கண்டிப்பாக. வாழ்க. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.